Hello guys, this is நம்மளோட ட்ரஸ்டியான crossbow. இதோட பவர் வந்து 175 lbs and 250 fps. பட் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏர்கனோட ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து they have a shelf life or they have a longevity, pellet life, I mean short lifeனு சொல்லலாம். how many எத்தனை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். இட் வில் பிரேக் அண்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச். அதே மாதிரி தான் ஒரு ரைஃபிள் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்மகிட்ட we have an SDB Xena. நம்மகிட்ட Xena ரைஃபிள். ஸோ லைக் எவ்ரி ஏர் ரைஃபிள், இந்த ஏர் ரைஃபிள் வந்து இட்ஸ் அ ஸ்ப்ரிங்கர் ஏர் ரைஃபிள். இதோட பவர் யூனிட் வந்து ஒரு ஸ்ப்ரிங். எப்படி வந்து ஒரு மெட்டல் வந்து ஆஃப்டர் அ சர்டன் டைம், அந்த ஸ்ப்ரிங் வந்து ஆஃப்டர் அ சர்டன் டைம் அதோட எலாஸ்டிசிட்டி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடும். ஒரு 2500 to 3000 ஷார்ட்ஸ்க்கு அப்புறமா இதோட ஸ்ப்ரிங் வந்து பழையசாயிடும். இட் வில் பிரேக் ஆர் நீங்கள் யூ கேன் ஃபீல் தி பவர். அதோட ஷார்ட் ஒரு வாட்டி நீங்கள் சொல்லும் போது தான் இதோட பவர் கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட ஸ்ப்ரிங்கை மாற்றணும். ஸோ SBD வந்து சின்ஸ் இட்ஸ் அன் SDB ரைஃபிள், இதுக்கு வந்து அவங்க ஸ்ப்ரிங் ரெடி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு நார்மல் ஸ்ப்ரிங் இருந்துச்சு. இப்போ தே ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் த டைஃபோன் ஸ்ப்ரிங். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து SDBலேருந்து ஒரு ஸ்ப்ரிங் அனுப்பிச்சிருக்காங்க கொல்கட்டா. இட் ஹஸ் கம் ஃப்ரம் கொல்கட்டா. இதோட பேர் வந்து த டைஃபோன் ஸ்ப்ரிங். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா we have got 2 springs, அப்புறம் ஒரு 4 பிஸ்டன் சீல்ஸ், 4 பிஸ்டன் சீல் கிடச்சிருக்கு. எடுத்து காட்டுறேன். சரி, இந்த 4 வந்து பிஸ்டன் சீல்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரிங் ரிப்ளேஸ் பண்ணி இதையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணால் தி பவர் வில் பி குட். அப்புறம் இது வந்து பிரீச் சீல்னு சொல்லுவாங்க. பிரீச் சீல்னா எங்கே வரும்னா இது வந்து இந்த இடத்துல வரும். இந்த பிரீச் சீல் இங்கே வரும், பிஸ்டன் சீல்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு நீங்கள் பார்க்கலாம் க்ளோஸ்அப்பில். இதுக்கு பேர் வந்து டைஃபூன் ஸ்ப்ரிங்ஸு. அண்ட் யூ கேன் சி இது வந்து இது ஃப்ரண்ட்டில், இது பேக்கில். இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஜெர்மன் ஒயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது நம்ம இந்த ஸ்ப்ரிங்கு போன பிறகு யூ கேன் சேஞ்ச் திஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து பவர் திருப்பி ப்ராப்பராக வரும். ஸோ ஐ ரெக்கமெண்ட் திஸ் டைஃபூன் ஸ்ப்ரிங்ஸ். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ ஒரு க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்த பேக்கேஜ். ஸோ இதுதான் டைஃபூன் ஸ்ப்ரிங்ஸ். டயர்லெஸ் மெயின் ஸ்ப்ரிங் ஃபார் ஏர் ரைஃபிள்னு போட்டிருக்கு. சுட்சாந்த் தாசன் ப்ரோ. furnace baked control tempo. smooth and quick reflex. இது கொஞ்சம் ப்ரீமியமான ஸ்ப்ரிங்ஸ் SBDலேருந்து போடுறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க how to use this. so it's changing the air spring is a very risky process. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் ப்ரெஸ்ஸுன்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அது இருந்தால் நீங்கள் பண்ணலாம். கையில் நமக்கு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இல்லாட்டி ஒரு கன் ஸ்கிரீத்தை கொடுத்துருங்க. ஸோ பிஃபோர் யூ யூஸ் தி ஸ்ப்ரிங் அதை ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணோம். லித்தியம் கிரீஸ், ஹெவி கிரீஸ் அதை போட்டு லூப்ரிகேட் பண்ணிட்டு ஃபுல்லாக மாப் பண்ணிட்டு தென் யூ கேன் யூஸ். ஸோ இந்த காயில்ஸோட எண்டு ஆச்சும் எண்ட்ஸு சொல்கிறாங்க, அந்த எண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஷார்ப்பாக இல்லாமல் ப்ராப்பராக ஸ்குவாய்ட் அவுட்டு பண்ணிவிட்டு யூ கேன் ஃபைன் இட் ஸ்குவாய்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. should never dry fire an air rifle that is got spring, okay, because இது வந்து ஸ்ப்ரிங்கை டேமேஜ் பண்ணிடும். பட் பிஸ்டன் நைட்ரோ பிஸ்டன் யூஸ் பண்ணுற ஏர் ரைஃபிள்ஸ் வந்து யூ கேன் ட்ரை ஃபயர் தம், ஒன்றும் ஆகாது. ஸோ ஏர் ரைஃபிள் ரொம்ப நேரத்துக்கு காக் பண்ணி வச்சிருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு காக் இட் அண்ட் தென் ஃபயர் இட் இமீடியட்லி. காக் பண்ணி வச்சுருந்தா அதோட ஸ்ப்ரிங்கோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாகிடும்.
ஸோ தட்ஸ் இட். ஸோ இது இன்னும் இதோட இது பார்த்துக்கோங்க. இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஜெர்மன் ஒயர். It has got 37 coils. Wire thickness வந்து 3.25 mm, outer diameter is 20 mm, inner diameter is 13.5 mm. Force வந்து நம்மளுக்கு வந்து 6.1 Newton per mm கிடைக்குது, millimeter that is. Centimeters 6.23 kgs per centimeter. So that's about it. அது கூட நம்மளுக்கு வந்து when you change the spring, always change piston seals. ஏர்டைட்டாக இருக்கிறதுக்காக பிஸ்டன் சீல்ஸ் கிடைக்கும், அதையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இது வந்து இட்ஸ் தி breech சீல். கம்ஸ் இன் மெனி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நிறைய கலரில் வருது, பிளாக், ப்ளூ, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வரும். ஸோ தட்ஸ் அபவுட் இட். See you.